Sample 6.6. Draw a histogram for the following table which represent the age groups from 100 people in the village. அப்போ 100 people இருக்காங்க. நம்ம இது டோட்டலா ஆட் பண்ணா நமக்கு 100 வரும். சரியா? 100 people. ஏஜ் குரூப்ல என்ன இருக்காங்க? 0 to 10ல 11 people இருக்காங்க. 40 to 50ல 25 people இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னும் போது this is continuous series. கண்டினியூஸ் சீரிஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுதான் லோவர் லிமிட். சரியா? இது லோவர் லிமிட். இது என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் அப்பர். அப்போ அப்பர் லிமிட்டும் இதோட லோவர் லிமிட்டும் சேமா இருக்கணும். ஸோ 10 20னா 20ல இருந்து 30ல ஆரம்பிக்கணும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 30ல முடிஞ்சிருக்கு, இங்க 30ல ஆரம்பிக்கணும். இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் சீரிஸ். சரியா? கண்டினியூஸ் ஹிஸ்டோகிராமை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா இல்லாம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூஸா மாத்தி தான் நம்ம கிராஃப் வரையணும். கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 13 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கிளாஸ் சைஸ். சரியா? கிளாஸ் சைஸ்னா என்னது பாத்தீங்கன்னா 10. 10 நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். இந்த கிளாஸ் சைஸ் நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சஸா எடுத்துக்கலாம். சரியா? ஒய் ஆக்சஸ்ல இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லோயஸ்ட், ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ நம்ம கிராஃப்குள்ள 3ல இருந்து 25க்குள்ள முடிக்கணும். இப்போ 1 2 3 4 5 போட்டோம்னா 25ன்றது ரொம்ப பெருசாகும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 2வா பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு கிராஃப் போடுறதுக்கு ஸ்கேல் முக்கியம். அதை நாமளே செட் பண்ணணும். அவங்க எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம 2 2வா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 25 டிவைடட் பை 2 என்ன வரும்? 1 2s 2, 2 2s are 4. அதாவது 12. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? 2 யூனிட்ஸா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃப் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதாவது முன்னாடி சொன்னது 25 மேக்சிமம். இப்போ 25 மேக்சிமம்னா அது 2 2வா பிரிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 12. அப்போ நமக்கு 12ல இருந்து 13 நமக்கு பாயிண்ட்ஸ் நமக்கு வேணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் இங்க பாருங்க இங்க இருந்து எடுத்துக்கிறேன். சரியா? இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சா கூட நமக்கு இதுவா இருக்கும். அப்போ நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ அதுதான் அப்போ மேல அதிகமா போகுதா கீழே அதிகமா போகுதா அப்படின்றது நமக்கு கஷ்டமா இருக்கும், தெரியாம இருக்கும். சரியா? அதனால நம்ம பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் என்ன இருக்கணும்? 12, அட்லீஸ்ட் 12 கவர் பண்ணணும். நம்ம இப்போ இங்க ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ஆவது ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? கீழே என்ன இருந்தது? நம்ம 9 கவுண்ட் பண்ணோம். இப்போ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ முதல்ல மார்க் பண்றேன். பாத்தீங்கன்னா this is y axis. இங்க பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா, அதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, இது முடிச்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பென்சில் ஷார்ப்பா போடணும். இது திக்கா இருக்கிறதுனால நமக்கு லைன் பெருசா இருக்கு. பென்சில் ஷார்ப்பா வச்சுட்டு போடணும். அந்த லைன் மேலேயே போடணும். நமக்கு ஏஜஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். நம்ம இப்போ எக்ஸ் ஆக்சிஸை என்னவா வச்சிருக்கோம், ஒய் ஆக்சிஸ்ல என்னவா வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். முதல்ல எடுத்தவொடனே என்ன எழுதணும்? ஸ்கேல் எழுதணும். சரியா? ஸ்கேல் கிராஃப்குள்ள தான் எழுதணும். ஸோ நான் ஸ்கேல் எழுதுறேன். இப்போ ஸ்கேல்ல என்ன எழுதணும் பண்ணா ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஸ்கேல்ல என்ன எழுதணும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 1 சென்டிமீட்டர். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் நம்ம கிளாஸ் சைஸ் என்ன எடுத்திருக்கோம்? 10. 10 என்னது? ஏஜஸ்.
ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 10 தானே நம்ம ஏஜஸா எடுத்திருக்கோம். ஸோ வி ஹாவ் டு ரைட் 10 இயர்ஸ். நம்ம ஏஜ் தானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இயர்ஸ்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் நம்ம என்னவா ரெண்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். தட் இஸ் 2 people. கிளியரா? இது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதணும், கிராஃப் ஷீட்டுக்குள்ளதான் நம்ம எழுதணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி ஏஜஸ், ஒய் ஆக்சிஸ் வில் பி நம்பர் ஆஃப் பீப்புள். சரியா? முதல்ல நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிட்டேன். அப்புறமா ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்றேன். எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிட்டேன், ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்றேன். சரியா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ். ஒய் ஆக்சிஸ்ல என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பீப்புள். கிளியரா? இப்போ நம்ம எங்க எங்க இருக்கிறத நம்ம மார்க் பண்றோம். திஸ் இஸ் ஆரிஜின். ரெண்டுமே எக்ஸும் ஒய்யும் இன்டர்செப்ட் ஆகுற இடம் ஆரிஜின். இப்போ நமக்கு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்தே ஆரம்பிக்குது. அப்போ 0 to 10. இப்போ இந்த ஆரிஜின் தான் 0. இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 10. ஓகே, திஸ் இஸ் 20. நெக்ஸ்ட் பாயிண்ட் 30. அடுத்த பாயிண்ட் என்னது 40. அடுத்த பாயிண்ட் 50. நெக்ஸ்ட் 60, 70, ஒண்ணு மிஸ் பண்ணிடக்கூடாது, 80, 90. ரைட்? நமக்கு எவ்வளவு இருக்கு, 90 வரையும் தானே இருக்கு. பாருங்க, 0ல இருந்து 90 வரைக்கும். அடுத்ததான் நம்ம ஒய் ஆக்சிஸ் எப்படி மார்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 4 நம்ம மார்க் பண்றோம். ஸோ 2, 4, 6. ஒரு ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ். பாருங்க, இதுதான் ஒரு ஸ்கொயர். இதுதான் ஒரு பாக்ஸ். இதுதான் என்னது, ஒரு ஸ்கொயர். சரியா? 2, 4, 6, இங்க 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26. மேக்ஸிமம் 25 தான், 26 வரைக்கும் போட்டுக்கிறேன். சரியா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. கரெக்டா இது நம்ம போட்டுடணும். அடுத்ததா ஹிஸ்டோகிராம் எப்படி வரையறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு 0 to 10. சரியா? 0 to 10ல எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும், அந்த ஃப்ரீக்வன்சி. சரியா? பாருங்க, 0 to 10ல 11. நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி 11. 11 எங்க மார்க் பண்ணணும், 0 இது, 10 இது, 11 பாத்தீங்கன்னா இங்க 8, 10, 10 அப்புறம் 12. அப்போ ஒன்னொன்னு என்னது, ரெண்டு டிவிஷனா நம்ம பண்ணிருக்கோம். அப்போ 10னா இங்க வர்றது என்னவா இருக்கும், இங்க வர்றது என்னவா இருக்கும், 11ஆ இருக்கும். சோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 11ஆ இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், 11க்கு இங்க மார்க் பண்ணணும். 0ல இருந்து 10 வரைக்கும் 11 people. கிளியரா? பாருங்க, ஹிஸ்டோகிராம் 0ல இருந்து 10 வரைக்கும் அது நம்ம கிளியரா இருக்கணும். லெவன் இங்க இருக்கு. ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் 11 people. கிளியரா? அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்துக்கலாம். 11, 9, 8. இப்போ நெக்ஸ்ட் 9 நம்ம மார்க் பண்ணணும். 9 எங்க மார்க் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஹிஸ்டோகிராம் பொறுத்த வரைக்கும் கேப்பே விடக்கூடாது. நோ கேப். முன்னாடிலாம் நம்ம பார் கிராப் போட்டிருப்போம், அதுல கேப் விட்டு போடுவோம், கரெக்டான கேப் விட்டு. நோ கேப். இப்போ 10 to 20ல என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 8 இருக்கு. அப்போ இங்க என்ன வரும், இங்க 9 வரும். இப்போ பாத்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் 9. இப்போ நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும், 9 அப்படின்றத இங்க நம்ம கொடுத்து வச்சுக்கணும். அதாவது 10 to 20ல என்னது, 9. புரிஞ்சுதா? அடுத்ததா சோ நம்ம கீழே எழுதி வச்சுக்கலாம். 8, 20, 25. 8, 20, 25. அப்புறம் என்னது, 10, 8, 63. 10, 8, 63. ஓகே, நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எழுதி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ 10 to 20, 20 to 30 மார்க் பண்ணிட்டோம். இப்போ 20 to 30 என்னன்னு பாத்தீங்கன்னா 8. 8 எங்க வருது பாருங்க, திஸ் பாயிண்ட் இஸ் 8. அப்போ நம்ம இங்க மார்க் பண்ணணும், கண்டினியூஸா மார்க் பண்ணணும். இப்போ இது 8.
அடுத்ததா 20 எங்க வருது பாருங்க, இங்க வருது. அப்போ இங்க மார்க் பண்றேன். This is 20. ஓகே. அடுத்ததா 25 எங்க வருது பாருங்க, 24 அப்புறமா இங்க 25. நோ கேப், கண்டினியூஸா அடுத்தடுத்த லைன் போடணும். அதுதான் ஹிஸ்டோகிராம். கேப் விட்டோம்னா அது பார் கிராஃப் ஆயிடும். இப்போ என்ன போட்டிருக்கோம், 25 போட்டிருக்கோம். அடுத்தது 10 எங்க இருக்கு பாருங்க, இங்க இந்த பாயிண்ட் 10 சரியா, இந்த பாயிண்ட் 11 இதுதான் 10. ஸோ இங்க 10, இங்க நம்ம 10 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 8 எங்க இருக்கு, இங்க இருக்கு 8. அப்புறம் 6 எங்க இருக்கு, இங்க இருக்கு 6. அடுத்தது 3 எங்க இருக்கு, 2க்கு இதுதான் 2க்கு மேல இங்க இருக்கிறது 3. கரெக்டா 90 வரைக்கும் வந்தாச்சா, 80 to 90ல 3 பேர் இருக்காங்க. கிளியர். ஸோ இதோட விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஸோ 0 to 10ல 11 அப்படியே பார்த்த உடனே நமக்கு தெரியுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இங்க 11 சரியா. அடுத்தது இங்க 9, அடுத்தது 8, அடுத்தது பாருங்க இங்க நம்ம 20 ரைட். இப்போ நம்ம இங்க 20 போடும்போது என்னாச்சு, இங்க வரைக்கும் ஃபுல் லைன் நம்ம போட்டிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 25, நெக்ஸ்ட் 10, அடுத்தது 8, நெக்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 3. ஓகே. ஸோ வாட் இஸ் மிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ we have to complete it. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். கிளியரா. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். இதுல என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, 0ல இருந்து 10, 10 to 20, 30 to 40 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு, அது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன மார்க் பண்ணலாம் பாருங்க, 0 to 10ல இங்க 11, நெக்ஸ்ட் 9, அடுத்ததா பாத்தீங்கன்னா 8. தானே 11, 9, 8 தானே வந்திருக்கு பாருங்க, 11, 9, 8. அப்புறமா என்னது 20 பாருங்க, இங்க நம்ம 20 மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது என்னது 25, 24 இங்க இருக்கு 24, அதுக்கு அடுத்த இந்த half 25, அடுத்த half 26. இப்போ இங்க என்ன மார்க் பண்ணும் 25. இங்க பாருங்க இது எது கூட கோயின்சைட் ஆயிருக்கு 10. நெக்ஸ்ட் இது எது கூட கோயின்சைட் ஆயிருக்கு 8. ஸோ இதுவும் 8 8 சேம். அடுத்ததா எது கூட கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 ரைட், 6. அப்புறம் லாஸ்டா என்னது 3. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்கணும், பார் கிராஃப் மாதிரி இருக்க, கண்டினியூஸா இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கணும், ஸ்கேல் எழுதியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்கணும். கிளியரா.